ஸ்ரீ அக்னி வீரனார் துணை. நாம் எத்தனையோ கடவுளை வழிபட்டாலும் நமது குலதெய்வத்தினை வழிபட்டால் மட்டுமே நமது குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும். அவ்வகையில் எனது குலதெய்வமாகிய ஸ்ரீ அக்னி வீரனாரை பற்றிய சிறு தகவல்கள் உங்கள் முன். ஸ்ரீ அக்னி வீரனார் கோவில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் கார்குடல் கிராமத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலை சுற்றி மிகவும் செல்வ செழிப்பான பசுமை நிறைந்த வயல்கள் அமைந்திருக்கக்கூடியது. மேலும் இக்கோவிலில் 7 கன்னிமார்களின் சிலைகள் மிகவும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. நமது குலதெய்வ காவலர் கருப்பண்ணசாமியின் உருவ சிலைகளும் இங்கு அமைந்துள்ளது. 7 தலைமுறை சந்ததிகளை காக்கும் குலதெய்வ வழிபாடு. நாம் அனைவரும் நமது குலதெய்வத்தினை வாரம் ஒரு முறையாவது வழிபட்டு வந்தால் நம்மை எந்த ஒரு கிரகமும் ஒன்று செய்ய முடியாது என்பதே உண்மை. நமது குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி உள்ளது என்பது நாம் அனைவரும் உணர்ந்துள்ளோம். குலதெய்வம் என்பது நம் முன்னோர்கள் நமது கடவுளாய் நினைத்து அதனை ஏற்று வழிபட்டு பின்வரும் சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு குலதெய்வத்தின் வழிபாட்டின் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளனர். நீங்கள் எவ்வளவு கடவுளை வழிபட்டாலும் குலதெய்வ அருள் இல்லை என்றால் நீங்கள் வாழும் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது என்பது சாத்தியம். அமாவாசை அன்று நமது குலதெய்வத்திற்கு சென்று விளக்கு ஏற்றி அங்கு உள்ள சூலத்தில் எலுமிச்சம்பழம் குற்றி வைத்து உங்களின் குறைகளை நம் குலதெய்வத்தில் வேண்டினால் அதனை நிறைவேற்றும் சக்தி நம் குலதெய்வத்திற்கு உள்ளது. வருடத்திற்கு ஒரு முறை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இக்கோவிலில் முப்பூசை என்ற பெயரில் உயிர் பலி கொடுத்து மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சமைத்து அன்னதானம் என்பதனை இன்று வரை தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்கள். நாம் எத்தனையோ கோவில்களுக்கு சென்று நாம் வழிபட்டு வந்தாலும் நமது குலதெய்வத்தில் நாம் வழிபடும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வழிபாடு நமக்கு கிடைக்கும். நாம் அடுத்து காண்பது 7 கன்னிமார்களின் வழிபாடுகள். நாம் அடுத்து காண இருப்பது நம் குலதெய்வ காவலர் கருப்புசாமியின் வழிபாடுகள். அனைத்து மணிகளின் ஓசையோடு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை காக்கும் கடவுளான ஸ்ரீ அக்னி வீரனாரின் வழிபாடுகள். ஸ்ரீ அக்னி வீரனாருக்கு வழிபாடு செய்யும் பொழுது வாயில் துணியை கற்றுக்கொண்டுதான் படைப்பார்கள். அனைவரும் ஸ்ரீ அக்னி வீரனார் கோவிலிற்கு வந்து அருளை பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம்.